அப்புறம் என்ன அப்புறம் வாங்க. ஆமா செம்ம இல்ல. ஆமா பாட்டு நம்ம ரிலீஸ் ஆயிடுச்சு. எதிர்பார்த்ததுக்கு மேல சிட்டுக்குருஞ்சி ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல, அதுவும் குறிஞ்சி மலை மேல தாண்டி அது கல்யாணம் சாங்காவே அது வேற மாதிரி ஒரு ரீச் ஆயிடுச்சு. அதுவும் 24 ஹவர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள 1 மில்லியன் 1 மில்லியன் தாண்டி டச் பண்ணிடுச்சு. மாராவோட மியூசிக் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த வாரம் நமக்கு என்ன நிறைய ரிலீஸ் இருக்குல்ல. ஆமா நாளைக்கு விஸ்வநாதன் சன்ஸ் இருக்கு, ரிலீஸ் அவர் ஆகுது. தெலுங்கு டைரக்டர் அவரு. வெங்கி அட்டூரி. ஆமா ஆனா அவர் ஃபர்ஸ்ட் இப்ப லாஸ்ட் படம் வந்து லக்கி பாஸ்கர் வந்து பண்ணாரு, அது நல்லா செமையா இருந்துச்சு. ஓகே, இப்ப இந்த படம் எப்படி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். சாங் ஆல்ரெடி பெரிய ஹிட் ஆச்சு, மனிதா பைஸ் ஆமா சாங் அது பெரிய ஹிட். அப்புறம் மகுடம் வேற இருக்கு, நம்ம விசால் சாரோட மகுடம் புரட்சி தளபதியோட ரிலீஸ். அடுத்த படம் சொல்லுங்க. அது ஐ அம் கேம் வருதுல, துல்கர் சாரோடது. ஆமா அடுத்து வந்து அது வந்து 20ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து மகராத்திரி. அதுக்கு அடுத்த நாள் வந்து மகராத்திரி. என்ன பாலியா நம்ம ஒரு பாகிராஜ் சார் டைட்டில் மாதிரி இருக்குல்ல. ஆமா அடுத்த நாள் அது தனியா வருது மகராத்திரி வந்து. ஓகே, எல்லாரும் மகராத்திரிக்கு போறேன்னு சொல்லுவாங்களா. ஆமா நல்லா டாக்ஸிக். டாக்ஸிக் வருது. ஆமா அது 26 ஆமா அது தனியா ஒரு வாரம் அப்படியே. அது யஷுக்காக ஒரு இது இருக்குல்ல, அது கண்டிப்பா அப்படியே 28ஆம் தேதி வந்து ஹாய்னு ஒரு படமா, மலையாளமா தமிழா? இல்ல ஹாய்னு நயன்தாரா கவின். ஆமாமா ஓகே நயன்தாரா கவின் அவங்க அது பெரிய கம்போ இல்ல. ஓகே, லேடி சூப்பர் ஸ்டார். ஓகே, ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் ரிலீஸ். அது நமக்கு இங்க மலேசியாலயும் அதே மாதிரி இப்போ ஒரு படம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இடையில மலேசியா டாபிக் பேசுறது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து இரும்பு தொட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம், நல்ல பயங்கர ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு மலேசியால. அவர் வந்து அந்த ஹீரோ வந்து நம்ம இதுல கோட் இருக்குல்ல, விஜய் சார் படத்துல, அதெல்லாம் நடிச்சிருக்காரு. இப்ப அவரு அங்க ஹீரோவா பண்ணியிருக்க படம் தான் அது. இப்ப ஜனநாயகன்லயும் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு. மலேசியாவில் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஹீரோவா வந்துட்டு இருக்காரு. இர்ஃபான் ஜெயினின்பாங்க. அவர் நல்ல ஒரு இதாக வந்துட்டு இருக்காரு. அப்புறம் வர 27 நான் ரெகுலரா சொல்லுவேன் முன்னாடிலாம், கார்த்திக் ஷாம்லான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் மலேசியால ஃபேமஸ். ஆமா பேசியிருக்கோம் அவரை பத்தி. அதேதான் அவரோட என் வீட்டு தோட்டத்தில், அப்புறம் சுகமா சுப்புலட்சுமி, அப்புறம் அடைமலை காலம், அப்புறம் லாஸ்டா சீஃபா சின்டான் பண்ணாரு. அது நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு அந்த படம்லாம். இப்போ அவரோட படம் 27 பூவெல்லாம் கேட்டுப்பாரு பிகேபி இந்த மாசம் 27 மலேசியால ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் வெற்றி பண்ணணும் நம்ம வாழ்த்திடுவோம். சிட்டுக்குருஞ்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம்.